அது கட்டுப்பட்டு நடக்கிறது பாருங்க. உண்மையிலே அல்லாஹ் வந்து தனக்கு மட்டுமே அடிபணிஞ்சு வாழ சொல்லிட்டாங்க. இது நமக்கு ஒரு கெத்து இல்லைன்னு வச்சுங்க. நமக்கு எத்தனை எஜமானர்கள் இருப்பாங்க, எல்லாருக்குமே நாம அடிபணிஞ்சு சஜ்தா பண்ணி. அதுதான் இவர் சொல்வார் அல்லாமா இக்பால், இங்க செஞ்சேன்னா ஒரு சஜ்தா, இங்க செஞ்சேன்னா 1000 சஜ்தா. சஜ்தா பண்ணாம இன்னைக்கு யாரும் இல்லை. கட்சிக்கு ஒரு சஜ்தா, என்ன பணத்துக்கு ஒரு சஜ்தா, எல்லா சாராயத்துக்கு ஒரு சஜ்தா, எல்லாத்துக்குமே நம்முடைய மனோ இச்சைகளுக்கு ஒரு சஜ்தா, ஒவ்வொருக்கும் இந்த சொசைட்டிக்கு ஒரு சஜ்தா, எல்லாத்துக்குமே சஜ்தா நீங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய சிறை தோழர்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள், பல்வேறுபட்ட கடவுளர்கள் சிறந்தவர்களா, பல கடவுள்கள் இருப்பது சிறந்ததா, அல்லது யாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சி வந்துருச்சா இந்த இடத்துல, ஆளக்கூடிய அல்லாஹ் சிறந்தவனா? சொல்லிட்டு சொல்றாங்க, அவனை விடுத்து எவற்றுக்கு நீங்கள் அடிபணிந்து வருகிறீர்களோ அவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டிக் கொண்ட வெறும் பெயர்களை தவிர வேறில்லை. அவற்றை வணங்குவதற்கு எத்தகைய ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணிய கூடாது என அவன் கட்டளையிட்டுள்ளான். இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறியாது இருக்கின்றனர்.